Hi friends, இன்னைக்கு எக்லெஸ் மேங்கோ பிளெயின் கேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மாம்பழ சீசன் தொடங்கியாச்சு. ஸோ மாம்பழம் யூஸ் பண்ணி இன்னைக்கு கேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாம்பழத்தோட பல்ப் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாம்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். மாம்பழம் இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் மில்க் ஆட் பண்ணுறேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்த மில்க்கு. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் 1/4 கப் அளவுக்கு தான் அந்த மேங்கோ பல்ப் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1/4 கப் அளவுக்கு தான் மைதாவும் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா நீங்கள் சலிச்சுக்கோங்க, அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேறு ஒரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்படி இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் கேக் இதில் ஒட்டாமல் தனியாக வரும். எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோவோட அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி குக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் சால்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஹோல்ஸ் உள்ள ஒரு பிளேட்டை வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோவோட மிக்சரை இதில் நான் வைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இது எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி எக் யூஸ் பண்ணி சாக்லேட் கேக்கும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. ஸோ கையில் ஒட்டலைன்னா நீங்கள் இதை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.